பெருமானார் நபி என்று இந்த உலகில் முதலில் சொன்னவர்கள் வர்கா பின் நௌஃபல் என்று சொல்லுகின்ற அவர்கள் முன் சென்ற வேதத்தை, அதாவது நஸ்ரானி வேதத்தை சார்ந்தவர்கள். அவர்தான் வர்கா பின் நௌஃபல், செய்தனா கதீஜா ரலியல்லாஹுடைய சச்சாவுடைய மகனார். இவர்கள் வர்கா பின் நௌஃபல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, வேறு மதத்தையும் சார்ந்து இல்லை அவர்கள். இப்பொழுது அவர் மரணித்து விட்டார், கலிமாவை சொல்லவில்லை, மரணித்து விட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சென்று கதீஜா அம்மையார் கேட்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், என் சச்சாவின் மகன் வர்கா பின் நௌஃபல் என்ன நிலைமையில் இருக்கின்றார்? ரொம்ப முக்கியமான செய்தி, எந்த நிலைமையில் இருக்கின்றார்? அவருடைய மறுமை வாழ்வு என்ன? உண்மையிலேயே நாம் துன்யாவுக்காக கவலைப்படுகின்றோம், அது கவலையே கிடையாது. மறுமை பற்றி உண்டான கவலை தான் நிலையான கவலை. அதை உண்டாக்கி கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு மறுமையினுடைய பயத்தை உண்டாக்குங்கள், அதுதான் உண்மையானது. அதனால் தான் வர்கா பின் நௌஃபலை பற்றி கதீஜா நாயகி கேட்டார்கள், வர்காவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் யா ரசூலுல்லாஹ், சொல்லுங்கள். அப்ப நபி சொன்ன ஒரு வார்த்தை, அதுதான் ஹதீஸில் இருக்கிறது, அதைத்தான் நான் இங்கே சொல்ல ஆசைப்படுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் கனவில் வர்கா பின் நௌஃபலை காட்டப்பட்டேன். ஃபஉரீதுஹு ஃபில் மனாம், நான் கனவில் வர்கா பின் நௌஃபலை பார்த்தேன். வஅலைஹி தியாபுன் பியல், வெள்ளை ஆடை போட்டுட்டு இருந்தான். பார்த்தீங்களா, வெள்ளை Dress போட்டா என்ன சிறப்பு, அதற்காக நான் சொல்லுகிறேன், குறைந்தது ஜும்மாவிலாவது. வஅலைஹி தியாபுன் பியல், நான் வர்கா பின் நௌஃபலை பார்த்தேன், வெள்ளை Dress போட்டிருந்தாங்க, அவர்கள் போட்டிருந்த ஆடைகள் அனைத்தும் வெண்மையாக இருந்துச்சு. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், லவ் கான மின் அஹ்லின் நார், ஒரு கால் அவர் நரகவாசியாக இருந்திருந்தால் லகான அலைஹி லிபாசுன் கைரு தாலிக, வெள்ளை Dress இருந்திருக்காது, வேற கலர் Dress இருந்திருக்கும் என்று நபி சொல்லுகின்றார். பார்த்தீங்களா என்ன சொல்றாங்க? அவர் சொர்க்கவாசி என்று சொல்லுகின்றார்கள். அதற்கு நபி என்ன சொல்றாங்க? அவருடைய Dress-ஐ சொல்றாங்க. சொர்க்கவாசியின் ஆடை வெண்மையாக இருக்கும், அதனால் தான் நான் வெள்ளையாக காட்டப்பட்டேன். வேற ஒரு கால் அவர் நரகவாசியாக இருந்தார், அவர் வெள்ளை Dress போட்டிருக்க மாட்டார். ஹதீஸை நன்றாக பாருங்க. சஹீஹ் முஸ்லிம் போன்ற கிதாபிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தியை நான் இங்கே தாழ்மையாக சொல்லுகிறேன்.